ஆர்எஸ்எஸ் கையில் அதிமுக என தவேக தலைவர் விஜய் கூறியிருந்த நிலையில் ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து அதிமுக கற்றுக்கொள்வது வரவேற்கத்தக்கது என இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஆர்எஸ்எஸ் வழி நடத்துறதுல என்ன தவறு அப்படின்னு எல் முருகன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்களோட பார்வை சார்? இதைவிட அதிமுகவுக்கு அவமானம் எதுவுமே இல்லை. காரணம், அதிமுகவின் நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன கருத்து வைத்திருந்தார் என்பதுதான் அதிமுகவுக்கு முக்கியம். எல் முருகன் அவர்களோ அல்லது பிரதமர் அவர்களோ என்ன கருத்து வைத்திருக்கிறார் என்பது அதிமுகவுக்கு முக்கியம் இல்லை. எம்ஜிஆர் என்ன கருத்து வைத்திருந்தார்? நான் 1980 பத்திரிகை பணிக்கு வந்த பிறகு 3 வருடம் கழித்து இந்து முன்னணி ஊர்வலத்துக்கு எம்ஜிஆர் அனுமதி மறுத்தார். அப்போது ஒரு முதல்வர். இது பற்றிய செய்தி நாங்க 17/2/1983 அண்ணா பத்திரிகையில விரிவாக வெளியிட்டோம். ஏன் அனுமதி மறுத்தேன்னு எம்ஜிஆர் சொல்றாரு. ஊர்வலத்துக்கு அனுமதி அளித்தால் மோசமான நிலை ஏற்படும் என்று கருதினோம். டெல்லியில நேற்று நான் தமிழ்நாடு இல்லத்துல தங்கியிருந்தேன். அப்போது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்து மஞ்ச் என்கிற இயக்கத்தை சேர்ந்த ஒரு 15-16 பேர் வந்தார்கள். எல்லாம் படித்தவர்கள் தான், யோசித்து முடிவெடுக்க தகுதி உள்ளவர்கள். அவர்கள் நாகர்கோவில் துப்பாக்கி சூட்ல 16 பேர் இறந்து விட்டார்களாமே என்றார்கள். ஏற்கனவே திட்டமிட்டபடி நான் மத்திய அமைச்சரை பார்க்க போகிறேன், இப்போது நேரமில்லை, சென்னைக்கு வாருங்கள் என்று நான் கூறினேன். உடனே எம்ஜிஆர் ஒழிக என்று கோஷம் போட்டார்கள் என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் என்ன சொல்கிறார்? இதுதான் ஆர்எஸ்எஸ் நடைமுறையா? ஆர்எஸ்எஸ் இயக்கம் இப்படி மட்டமாக நடந்து செய்துள்ளது. தடைபோடு அளவுக்கு நடந்து கொண்டார்கள். அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரனை தள்ளி விட்டார்கள். இது பெருமை தரும் தக்க செயல் அல்ல. இதன் மூலம் இந்து மதத்தை காப்பாற்ற முடியாது. இதுதான் ஆர்எஸ்எஸ் பற்றிய எம்ஜிஆரின் கருத்து. நிறுவனின் கருத்தை தான் அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எல் முருகன் கருத்தை அல்ல. பொதுவாகவே ஆர்எஸ்எஸ் இயக்கம் இது சார்ந்த உணர்வுகள் வட இந்தியாவில் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசியல் முற்றிலும் மாறுபட்டது. எம்ஜிஆர் காலத்திலும் சரி, காமராஜர் காலத்திலும் சரி, அண்ணா காலத்திலும் சரி, கலைஞர் காலத்திலும் சரி, ஆர்எஸ்எஸ் இயக்கம் இங்கு வேரூன்றி விடாமல் தான் அனைவரும் பார்த்து கொண்டார்கள். காரணம், அதனால் ஏற்படுகிற கெடு விளைவுகள் தான். அந்த மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து விடுகிறார்கள் என்பதுதான் அதற்கான காரணம். உண்மையான காரணம் அதுதான். சமூக சேவை என்ற பெயரிலே மத நல்லிணக்கம் சீர்குலைக்கப்படுகிறது என்பதுதான் தொடர்ந்து தமிழ்நாடு வைக்கிற குற்றச்சாட்டு. அதைத்தான் அதிமுக அவ்வப்போது சொல்லி வந்தது முன்பெல்லாம். இப்போது பாரதிய ஜனதா ஜோதியில் கலந்த பிறகு அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. எல் முருகன் அவர்கள் வழிகாட்டும் அளவுக்கு அதிமுகவின் அரசியல் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.